வணக்கம், வெல்கம் டு பவர் பங்கு. இந்த வீடியோவில் நம்ம டைரக்ஷனல் செல்லிங் பண்ணும்போது எந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணி டைரக்ஷனல் செல்லிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சப்போஸ் நம்ம வியூ தப்பானாலும் மினிமம் லாஸில் எப்படி வெளியே வந்துடலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் ஆப்ஷன் செல்லிங் என்ன அப்படிங்கிறது போது உங்களுக்கு டைம் டிகே வந்துட்டு ஃபேவராக இருக்கும். பையிங் கம்பேர் பண்ணும்போது செல்லிங்கில் நமக்கு டைம் டிகே ஃபேவர் வந்துட்டு ரொம்ப பண்ணும். ஸோ அந்த அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு நம்ம எப்படி செல்லிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பிகினர்ஸ் பார்த்திங்கன்னா செல்லிங் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அது என்னென்ன, இது எப்படி வந்துட்டு நம்ம கிளியராக பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைமாக சேனலுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஷேர் மார்க்கெட் பற்றி A to Z தெரியணும், அதாவது ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸு, ஷேர் மார்க்கெட்னு என்ன அப்படிங்கிறது கம்ப்ளீட் கோர்ஸை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்க் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் கோர்ஸை வந்துட்டு ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். நம்மளோட வெப்சைட் powerpanga.com அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்க கோர்ஸை. ஸோ இப்போ ஒரு சின்ன இன்ட்ரோக்கு அப்புறம் அது என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டைரக்ஷனல் செல்லிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கிளியரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரியணும். அதாவது வீக்லி சப்போர்ட் அண்ட் மந்த்லி சப்போர்ட் இது ரெண்டும் வந்துட்டு உங்களுக்கு தெரியணும், அந்த வீக் என்னென்ன சப்போர்ட் அப்படின்ட்டு. ஸோ டைரக்ஷனல் செல்லிங்கை நீங்கள் ஃப்ரைடேவும் கூட எடுக்கலாம், மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே எந்த நாள் வேணாலும் எடுக்கலாம் அந்த பர்டிகுலர் எக்ஸ்பீரிக்கு. ஸோ எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு 4 லாட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே செல்லிங்கில் போட்டக்கூடாது. அது வந்துட்டு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 17,000 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. நமக்கு இப்போதைக்கு ரீசன்ட் சப்போர்ட் நமக்கு 17,160 இல்லை 17,250 அந்த ஒரு 70 பாயிண்ட்டுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ மார்க்கெட் 17,000 இருக்கும்போது 17,150 கால் நீங்கள் சப்போஸ் செல் பண்ணுறீங்க, ஓகேங்களா? மார்க்கெட் 17,000 இருக்குது, 17,150 கால் ஒரு 80 ரூபாய்க்கு செல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 80 ருபீஸ்க்கு செல் பண்ணுறீங்க. 17,060 போகும்போது நீங்கள் எடுத்தோன்னே செல் பண்ணும்போது ஒரே ஒரு லாட் பண்ணுங்கள். எடுத்தோன்னே 4 லாட் பண்ணுறீங்கன்னா அத்தனை லாட்டையும் ஒரே இதாக பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஒரு லாட் பண்ணுங்கள், இல்லை மொத்தம் 4 லாட் பண்ணுறீங்கன்னா அதை 3 லாட் பண்ணுறீங்க, 4 லாட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக ரொம்ப கம்மியாக வந்துட்டு 10 லாட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 லாட் செல் பண்ணுங்கள், இல்லை 3 லாட் செல் பண்ணுங்கள். 3 அப்படி வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ 17,000 மார்க்கெட் சப்போஸ் 17,60க்கு போகுது அப்படிங்கும்போது அங்கே ஒரு லாட் இன்னொரு லாட் வந்துட்டு அடிஷ்னலாக செல் பண்ணுங்கள். இப்போ 80 ரூபா இருக்கிற ப்ரீமியம் ஒரு 100 ரூபா அந்த மாதிரி போயிருக்கு, இல்லை 120 ரூபா போயிருக்குன்னா உங்களுக்கு புதுதாக ஒரு பொசிஷன் எடுக்கிறீங்க. ஆல்ரெடி இருக்கிற பொசிஷனில் ஒரு 40 பாயிண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸில் இருக்கும். இப்போ 17,060 120 போகுது, இல்லை 140 போகுது அப்படிங்கும்போது ஃபர்தராக வந்துட்டு ஒரு குவான்டிட்டி ஆட் பண்ணுங்கள். ஓவரால் உங்களுக்கு அந்த வீக்கோட சப்போர்ட் சப்போஸ் 160 இருக்குது அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஃபர்தராக இன்னொரு லாட் ஆட் பண்ணிட்டு ஓவரால் ரெண்டுக்கும் சேர்த்து 17,200 அப்படிங்கிறத நீங்கள் ஸ்டாப்பாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு டைம் மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆனாலே உங்களுக்கு டைம் டிகே ப்ளஸ் புதுசாக இருக்கிற பொசிஷனில் வந்துட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு வந்துட்டு ப்ராஃபிட் கொடுத்துரும். உங்களுக்கு அதுக்கப்புறம் 2 இது எடுத்திருக்கீங்க. ஒன்று சில டைம் காஸ்ட் டு காஸ்ட் போகலனாலும் இந்த 2 பொசிஷனில் இருக்கிறது வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ப்ராஃபிட் வந்துட்டு கொடுத்துரும். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் சப்போஸ் ஒரு சைடு மட்டும் பண்ணாமல் 2 சைடும் பண்ணுறீங்க, இல்லை ஒரு சைடு கிளியராக ரெசிஸ்டன்ஸ் தெரியுது அப்படிங்கும்போது இந்த மாதிரி டைரக்ஷனல் செல்லிங் வந்துட்டு ப்ளே பண்ணலாம். இல்லை இது வந்துட்டு 160 பிரேக் பண்ணுதுன்னா இதே கான்செப்டை ஆப்போசிட் சைடில் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் ப்ளே பண்ணுங்கள். ஸோ ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஒரு சப்போர்ட்டை தெரிஞ்சுக்கங்க. எல்லா லாட்ஸையும் ஒரே டைம் அதாவது எக்ஸிக்யூட் பண்ணாமல் ஒவ்வொரு மொமெண்டம்க்கு தகுந்த மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போகிற வரைக்கும் புது குவான்டிட்டி ஆட் பண்ணுங்கள். சப்போஸ் நம்ம மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கண்டிப்பாக 17,000 160 போயிட்டு ஒரு 40-50 பாயிண்ட்டாவது கீழே வந்துட்டு தான் அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகும். அப்போ நீங்கள் வந்துட்டு ஓரளவுக்கு சுதாரிச்சிடலாம். திருப்பியும் அங்கே போகுதா இல்லை கீழே இறங்குதா அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணும்போது உங்களுக்கு எல்லா லாட்டும் போட்டு எடுத்தோன்னே ஒரு நமக்கு 17,000 ஒரு 4 லாட் எல்லாமே போடும்போது திடீர்னு நாங்கள் போதும் நம்ம வந்துட்டு பெரிய லாஸாக இருக்கும். அதனால் எல்லா எக்ஸையும் ஒரே பேஸ்கெட்டில் போடாமல் உங்களுக்கு மெதுவாக வந்துட்டு ஆவரேஜ் பண்ண செல் பண்ணுங்கள். ஸோ ஒரு செல்லிங்கில் அட்வான்டேஜ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்படியும் அது அவுட் ஆஃப் த மணி எல்லாமே எக்ஸ்பீரி அன்றைக்கி 0 தான் ஆக போகுது. அதனால் நீங்கள்
இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணும்போது எல்லாத்துக்கும் சேர்த்து கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் வைக்கணும் செல்லிங் பண்ணும்போது. அதை விட்டுறாதீங்க. இது ஒவ்வொரு லாட் ஃபர்தராக ஆட் ஆக ஆப்ஸ்ட்ராவில் நீங்கள் போட்டு பார்த்துக்குங்க. இப்போ சப்போஸ் புது லாட் ஆட் பண்ணுறீங்கன்னா இது எல்லாம் சேர்த்து 160 போகும்போது எவ்வளோ லாஸ் ஆகும், ஓகேவா அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஃபர்தராக செல்லிங்கில் இறங்குங்க. ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு பையிங்கும் அதே மாதிரி பண்ணலாம். பையிங்கில் என்ன ப்ராப்ளம்னா இன்ட்ராடேக்கு மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இன்ட்ராடேக்கும் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான லெவலில் பிரேக் பண்ணுதுன்னா சப்போஸ் ஆவரேஜ் பண்ணும்போது கண்டிப்பாக கீழே போயிட்டு தான் வரும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு சடனாக இறங்கும்போது நமக்கு புது லாட் புது ஃபர்தர் அடிஷ்னல் லாட்டில் பையிங்கும் ஆட் பண்ணலாம். பையிங்கில் இது ஒர்க் ஆகணும். ஓவர் நைட்டில் பையிங்க்கு வச்சுக்காதீங்க. செல்லிங்க்கு டைம் டிக்கே ஹெல்ப் பண்ணும். ஆனால் பையிங்க்கு பார்த்திங்கன்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணாது. இப்போ பையிங் பண்ணும்போதே நீங்கள் ஒரு 4 லாட் 5 லாட் பை பண்ணுறீங்க ஒரு பர்டிகுலர் ப்ரைஸில் அப்படிங்கும்போது எல்லா லாட்லேயும் ஒரே டைம் வந்துட்டு பண்ணாதீங்க. 2 லாட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 15 இப்போ 130 இது பண்ணால் 115 வந்தோன்னா ஒரு லாட் ஆட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் சேர்த்து 108 107 அது மாதிரி சின்ன ஸ்டாப் லாஸு அதுக்கும் வச்சு ப்ளே பண்ணுங்கள். ஸோ இதுதான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஆவரேஜிங் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பொறுத்தவரை. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் எப்போவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப வாலட்டைலாக தான் இருக்கும். ஸ்டாக் மாதிரி வந்துட்டு மெதுவாக மூவ் ஆகாது, ரொம்ப வாலட்டைலாக தான் இருக்கும். இந்த மாதிரி வாலட்டைல் வந்துட்டு அந்த அட்வான்டேஜாக ஃபர்தராக புது லாட்ஸ் ஆட் பண்ணி அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கிட்டு தான் நம்ம வந்துட்டு ஆப்ஷன் ட்ரேடிங்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல இது வந்துட்டு பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ, பபாய்.